உண்மையாகவே மக்கள் பரிதாப நிலைக்கு போயிட்டாங்களா, இல்லை பரிதாப நிலையில் தள்ளப்பட்டாங்களான்னு தெரியல. இப்போ ஒரு பையன் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துருக்கான். மதுரை ஏதோ மாநாட்டில் நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனையில் வந்து இறந்துருக்கான். அதுக்கடுத்து நிறைய பேர் தண்ணி இல்லாமல் இருந்திருக்காங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் ரொம்ப அலைஞ்சிருக்காங்க. அது சாப்பாடு கிடைச்சாலும் காசு அதிகமாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வெயிலில் ரொம்ப வேர்த்து நிறைய பேர் மயக்கம் அடைஞ்செல்லாம் விழுந்திருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் பைக்கில் வேகமாக போய் ஒரு 2 பையன் கீழே விழுந்திருக்கான். அதில் ஒரு பையன் விழுந்ததான் காமிச்சாங்க. இன்னொரு பையனை நான் பார்த்தேன், ஏதோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ மக்களை பார்க்கும்போது பரிதாப நிலையில் தான் தெரியுது எனக்கு. இப்போ பார்க்கும்போது என்னடா ஒரு தண்ணி பிரச்சனையை கூட சரி பண்ண தலைவன் எப்படி நம்ம நாட்டோட இதை சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு இப்போ மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. எப்பயுமே இந்த அரசியல் பின்னாடி போகிற மக்களை ஃபுல்லாக பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. உங்களுக்கு பரிதாபமாக இருக்கா, இல்லை என் மேலே நான் இதை சொல்கிறேன்னு கோபமாக இருக்கா? எனக்கு உண்மையாக பரிதாபமாக தான் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவன், ஒரு உண்மையான தலைவங்கிறது இந்த மாதிரிலாம் மக்களை வந்துட்டு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது. மக்களை வந்துட்டு தேடி வர்றது தான் தலைவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி யாரும் வர்றது கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம போகணும்? நம்ம ஏன் அங்கே போகணும்? சரி, அப்படி போகிறீங்க, சாப்பாடு ஏதாவது கட்டி வச்சுட்டு தண்ணி ஏதாவது பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அங்கே போய் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம பார்க்கணுமா சொல்லுங்கள்? அப்படி கஷ்டப்பட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? தண்ணி இன்னி வாங்கி கொடுத்தாரா? இல்லை. அந்த இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அந்த கூட்டத்தில் ஒன்றுமே தெரியாது.